நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன காவேரி, அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற? கஷ்டம்லாம் இல்லப்பா, ஈஸியா தான் இருக்கு. உங்க அம்மா என்னடா நீ படிக்கிறதே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ என்னடா படிச்சுட்டே இருக்க? இப்ப என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குப்பா. என்ன சேஞ்ச்? முன்னெல்லாம் எனக்கு யாரை பார்த்தாலும் கோவமா வரும். இப்ப அந்த கோவம்லாம் போயிடுச்சுப்பா. குட். நீங்க இல்லாதப்போ எனக்கு படிக்கவே தோணாது. இப்பெல்லாம் எனக்கு நல்லா படிக்க தோணுதுப்பா. வெரி குட். நீங்க இந்த வீட்ல இல்லாதப்போ அம்மாவுக்கு பயந்து படிப்பேன், எதுவும் மனசுல நிக்காது. இப்ப படிச்சா அப்படியே மனசுல நிக்குதுப்பா. தட்ஸ் நைஸ். வெரி குட். எல்லாம் நமக்குன்னு ஆகணும், அப்போதான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், ஆசை வரும். இதெல்லாம் நிலைக்கணும்னா உங்க அம்மா மாறணும். அவளும் என் குடும்பம், என் புருஷன், என் குழந்தை அப்படின்னு நினைக்கணும். அது மிஸ்டர் கார்த்திகேயன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நடக்காது. உங்க அம்மா மாற மாட்டாங்க, அது நடக்காது. அப்பா, ஆனா அவர் நல்லவர்ப்பா. அவர் நல்லவர் தான். செந்தமிழரசி செல்வியை அரெஸ்ட் பண்ண போது செல்விக்காக ஆஜராகி செல்வியை காப்பாத்தினாரு. அவர் ஒய்ஃபையை தூக்கி எறிஞ்சிட்டு செல்விக்கு பாதுகாப்பா இருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனா அதை விட பெரிய விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது. அத நினைக்கலையே. அவரும் அவர் பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்க மாட்டாரு, என்னையும் சேர்ந்து இருக்க விட மாட்டாரு. அப்பா, நான் சொல்லி அம்மா உங்களை கூப்பிடல, அவர் சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆமா, யார் இல்லைன்னு சொன்னாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாலும் செல்வி கேட்பான்னு அர்த்தம். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா பிரச்சனை தான் வரும், பிரச்சனை பெருசாகும். அவருக்கும் செல்விக்கும் என்ன சொந்தம்? என்ன சொந்தம்? அப்பாவா? இல்ல, அப்பா மாதிரி, அவ்வளவுதான். அவரோட சப்போர்ட் இருக்கிறதால தான் செல்வி என்ன மதிக்க மாட்டேங்கிறா. அது தெரியுமா உனக்கு? இன்னும் சொல்ல போனா அவரால் தான் நான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வந்தேன். அவர் இல்லாம இருந்திருந்தா உங்க அம்மா மனசு மாதிரி என்னை எப்போ கூட்டிட்டு வந்திருப்பா. தெரு தெருவா நாய் மாதிரி நான் அலைஞ்சிருக்க மாட்டேன். காவேரி, மிஸ்டர் கார்த்திகேயனுக்கு வீடு இருக்கு, வைஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு அவர் ஏன் இங்க வந்து இருக்கணும்? கேட்டா செல்விக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லுவாரு. ஏன் நான் இருக்க மாட்டேன்? நான் பாதுகாப்பா? முன்ன கூட பரவாயில்ல, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் எதுக்கு இங்க இருக்கணும்? போயிட வேண்டியதுதானே. கார்த்திகேயன் செந்தமிழரசி கூட இருந்திருந்தா செந்தமிழரசி உங்க அம்மாவை மகளா ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. இவர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால செந்தமிழரசி வீம்பு பிடிக்கிறாங்க. இது கூட அவருக்கு தெரியல. அவர் இங்க வந்ததுனால அவர் ஒய்ஃப் பிரச்சனை, மகன் பிரச்சனை, மக பிரச்சனை, மருமக பிரச்சனை எல்லாம் இங்க வந்திருக்கு. அது எல்லாத்தையும் செல்வி தலையில தூக்கி வச்சுட்டு சுமந்துட்டு இருக்கா. அவர் இங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை இல்ல. ஒன்னு சொல்றேன் காவேரி, கார்த்திகேயன் செல்விய நிம்மதியா விட போறது இல்ல, எங்களை சந்தோஷமா வாழ விட போறது இல்ல. அவர் பொண்டாட்டிய பிரிஞ்சிருந்தா நானும் இருக்கணுமா? இதெல்லாம் யார பாதிக்கும்? நாங்க சந்தோஷமா இல்லைன்னா அது ஒன்ன பாதிக்கும், உன்னோட ஃபியூச்சரை பாதிக்கும். அதான் எனக்கு கவலையா இருக்கு. பெரிய ஜட்ஜா இருந்த என்ன பிரயோஜனம்?
மத்தவங்க மனசு புரியலையே அவருக்கு. அனுபவம் இருக்கு, இருந்தும் இது கூட தெரியல. நான் ஏன் அவரை இந்த வீட்டு விட்டு போகணும்னு சொல்றேங்கிறது இப்ப புரியுதா? அப்பா, கீழே தாத்தா இருக்காரு, கேட்க போகுது. கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். என் பொண்ணு நல்லதுக்காக நான் என்ன வேணா சொல்லுவேன். காதுல விழுந்தா விழுந்துட்டு போட்டோம். கேட்கணும். கேட்டுட்டு அந்த ஆள் என்ன செய்ய போறாரு? எல்லாம் உனக்காக தான் காவேரி. நீ நல்லா இருக்கணும் தான். சரி, நீ படி. நீ இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நீ படி. ம். சார், கார்த்திகேயன் சார் இருக்காரா? நீங்க? கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கேன். அவர் டாக்ஸ் கட்டல, நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நோட்டீஸா? அதை நீங்க கார்த்திகேயன் தான் கொடுக்கணும். அவர் இங்க இல்ல, அவர்கிட்ட கொடுங்க. சார், இந்த வீட்டுக்கு தான் சார் வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கா? ஆமா சார். கொடுங்க. நோட்டீஸ் பார்த்துட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த வீடு அவர் பேர்ல இருக்கு சார். அதான் அவர் இருக்காரான்னு கேட்டேன். அவர் என்னோட மாமனார் தாங்க. அப்படியா சார்? அவங்க டாக்டர் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். ஷீஸ் மை வைஃப். வாங்களேன், காஃபி சாப்பிடலாம். வேண்டாம் சார், நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அவர் வந்து டாக்ஸ் கட்ட சொல்லுங்க சார். சொல்றேன். அது என்னோட மாமியாருக்கு ஒரு ஆக்சிடென்ட். அது இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் கட்ட மறந்துருப்பாரு. ஆமாம், உங்க பேரு? முருகேசன் சார். மிஸ்டர் முருகேசன், அவர் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. இதை என் பேருக்கு மாற்ற முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? இல்லை, டாக்ஸ் கரெக்டாக கட்டுறதுக்காக கேட்குறேன். என் மாமனாருக்கு நிறைய டென்ஷன். இனிமேல் இதிலெல்லாம் அவரால் கவனம் செலுத்த முடியாது. அதனால தான் கேட்குறேன். மாற்ற முடியுமா? அது எப்படி சார் முடியும்? வீடு அவர் பேர்ல தானே இருக்கு. அவர் பேர்ல தானே நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது எனக்கு தெரியுங்க சார். வீடு உங்க பேர்ல இருந்தா உங்க பேருக்கு தான் நோட்டீஸ் வரும். அது எனக்கு தெரியாதா? என்னையா நீ நியாயம் சட்டம் தர்மம்னு பேசிக்கிட்டு? போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திட்டா என்ன? ரெண்டு ஒண்ணு தானே. உழுதவனுக்கு நிலம் சொந்தங்கிற மாதிரி ரொம்ப நாளா வீட்டில் இருக்கிறவனுக்கு அந்த வீடு சொந்தம்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கும். தேடி பாருங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா டாக்ஸ் நோட்டீஸ் என் பேர்ல வரணும். அதுக்கு என்ன ரூட்டுன்னு சொல்லுங்க. இந்த வீட்டை அவர் பொண்ணுக்கு தான் கொடுக்க போறாரு. அவ என்ன சொல்றான்னா, அவனா யாரு? என் வைஃப். அவ என்ன சொல்றான்னா, என் பேருக்கு எழுத சொல்றா. எப்படி இந்த வீடு எனக்கு தானே வரப்போகுது. அதனால முதல்ல இந்த நோட்டீஸை என் பேருக்கு மாத்துங்க. மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சார், ரொம்ப சிக்கலாயிடும் சார். அப்ப இந்த நோட்டீஸ் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார், கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்க முடியாது சார். எப்படி இருந்தாலும் இங்க தானே கொடுக்கணும். அவர் எப்ப சார் வருவாரு? அவர் வரமாட்டாருங்க. போங்க. என்ன யோசிக்கிறீங்க? போய் ஆபீஸ்ல உட்காந்து யோசிங்க. யார் அது? கார்பரேஷன்ல இருந்து நோட்டீஸ் கொடுக்க வந்தார். யாரோ வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. அதுவா? சொன்னேன். கார்த்திகேயன் வரமாட்டாருன்னு சொன்னேன். ஏன் அவர் வரமாட்டாரு?
வரமாட்டாருன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல. நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்களா? நான் அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல. காவேரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை அவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். காவேரி கிட்ட என்ன பேசுறீங்க? சொல்லுங்க, காவேரி கிட்ட என்ன பேசுறீங்க? என் மனசுல இருக்கிறத சொன்னேன். என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கவங்கிட்ட தானே சொல்ல முடியும். நியாயமா உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லை, பாசம் இல்லை, அப்புறம் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்க காவேரி கிட்ட என்ன சொன்னீங்க? இதெல்லாம் யதார்த்தமா சொன்னீங்களா இல்ல அவர் கேட்கணுங்கிறதுக்காக சொன்னீங்களா? நேரடியா அவர்கிட்ட எப்படி சொல்றது செல்வி? மாமனாருங்கிற மரியாதை இருக்குல்ல, அதான் அவர் கேட்கிற மாதிரி காவேரி கிட்ட சொன்னேன். நீங்க இன்னும் திருந்தவும் மாட்டீங்க. மத்தவங்க மனசை வேதனைப்படுத்தி பாக்குற கொடூர புத்தி உங்களை விட்டு போல. மத்தவங்கள வேதனைப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லல, சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி பேசினேன். நீ எத்தனை தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்க, இங்க இருக்க வேணாம், அம்மா கூட இருங்கன்னு? அவர் கேட்டாரா? ஏதாவது பிரச்சனைனா அங்க போவாரு, மறுபடியும் இங்க வந்துருவாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும், 1000 பிரச்சனை இருக்கும், அது கூட அவருக்கு தெரியாதா? இங்க அங்க ஓடிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? உங்க அம்மா மனசை அவர் புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் புரிய வச்சேன். நீ செய்ய நினைச்சதை நான் செஞ்சிருக்கேன் செல்வி. ஆக்சுவலா நீ என்ன பாராட்டணும். அதை விட்டுட்டு குரூர புத்தி, அந்த புத்தி, இந்த புத்தின்னு சொல்ற. செல்வி, நான் மாறிட்டேன். நீ தான் இன்னும் மாறல, என்ன இன்னும் புரிஞ்சுக்கல. செந்தமிழரசி என் காலில் சுட்டாங்க. அதனால என் வாழ்க்கை பூரா இது இருக்க போகுது. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஏன்னா அவங்க என் மாமியார். மருமகனா என்னை ஏத்துக்கலைனாலும் உன்னை மகளா ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னது அவர் தானே. அதனால அவரை ரொம்ப ஒசரத்துல வச்சு பார்க்கறேன். ஆனா அது வேற. காவேரி கிட்ட நான் பேசினது அவரை உங்க அம்மாவோட சேர்த்து வச்சு பார்க்கறதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. நல்லது நடக்கணும்னு நினைச்சேன், பேசினேன். அது எனக்காக இல்ல, உனக்காக பேசினேன், உங்க அம்மாவுக்காக பேசினேன். என்ன நடக்க முடியாம பண்ணது உங்க அம்மா. இப்ப அவங்க நடக்க முடியாம இருக்காங்க. அதுக்காக கடவுளை பார்த்து அவங்களுக்கு கொடுத்தாருன்னு நான் சொல்லல. அந்த குரூர புத்தி எனக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல, போயிடுச்சு. இந்த நேரத்துல உங்க அம்மா பக்கத்துல அவர் இருந்தாருன்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும், பலமா இருக்கும். அதனால சொன்னேன். மனைவிக்கு ஒண்ணுன்னா கணவன் ஆறுதலா இருக்கணும், கணவனுக்கு ஒண்ணுன்னா மனைவி ஆறுதலா இருக்கணும். அதான குடும்பம். நமக்குள்ள 1000 இருந்தாலும் நீ என்ன ஒண்ணுமே சொல்லாம போறா. அதனால என்ன சொன்னதெல்லாம் காதுல விழுந்தது இல்ல, அது போதும். அந்த கலையரசி கதை பெருங்கதையா இருக்கு. பிறந்த குழந்தைய காணுமா, அப்புறம் அவங்க பெத்த குழந்தைய அவங்க வாடகை எடுப்பாங்களாம். அம்மாவுக்கு தான் பெத்த குழந்தை தெரியாதா? கவனம் இல்ல,
குழந்தைய திருப்பி கொடுத்துருவாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்சு தேடுன்னு தேடுவாங்க. எதுக்கு எதுக்கு ஏன் இந்த குழப்பம்? தலை இல்லை, அதனால்தான் வாழெல்லாம் ஆடுது. இவர் என்ன பேயிங் கெஸ்டா? பிரச்சனை மட்டும் அங்க போவாரு, போயிட்டு வந்துட்டு இருக்காரு. டெர்மினல் டு டெர்மினல் பஸ் போயிட்டு வரா மாதிரி. முகத்துக்கு நேரா சொன்னாதான் அசிங்கம். நாசுக்கா சொல்லி அனுப்பியிருக்கேன். வேல்யூஸ், லைஃபோட வேல்யூஸ் ஒருத்தருக்கு தெரியணும். இப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிட்டேன். செல்வி, செல்வி எங்க போற? வா காவேரி. அப்பா, அம்மா எங்கப்பா போறாங்க? நான் நினைச்சபடிதான் எல்லாம் இது வரைக்கும் நடக்குது. அநேகமா உங்க தாத்தாவை பார்க்க தான் போறான்னு நினைக்கிறேன். காவேரி, நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஃபோன் பண்ணி சொன்னாராப்பா? இல்ல. பின்ன எப்படிப்பா தெரியும்? நான் தான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஏன்பா நீங்க சொன்னீங்க? நான் சொல்லாம இருந்து உங்க அம்மா கிட்ட அவர் சொல்லி அதுக்கப்புறம் உங்க அம்மா என்கிட்ட வந்து கேட்டா தப்பாயிடும். அதனால தான் நானே சொல்லிட்டேன். இப்போ அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. தாத்தா ரொம்ப ஜென்டில்மேன்பா. நீங்களும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும் தான் அவர் நினைப்பாரு. விடனா பாருங்க, அம்மா அவரை பார்த்துட்டு வந்ததும் நீங்களே ஹாப்பி ஆயிடுவீங்க. நான் சந்தோஷமா இருக்கிறத விட நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். போ, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாஷ் பண்ணிட்டு சாப்பிடு போ. உதய், அக்கா உள்ள வாங்கக்கா. இல்ல பரவாயில்ல, அம்மா இருக்காங்களா? உள்ள இருக்காங்கக்கா, வாங்கக்கா. அப்பா? அப்பா இருக்காரு. அப்பா மட்டும் கொஞ்சம் வர சொல்றியா? நீங்க உள்ள வாங்க, வந்து பேசுங்க. நான் உள்ள வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நான் இங்கே இருக்கேன், அப்பா மட்டும் கொஞ்சம் வர சொல்லு. சரிக்கா. செல்வி, என்னம்மா? ஏன் வீட்டுக்கு வரல? என்ன நடந்தது? ஜிஜே என்ன சொன்னாரு? ஜிஜே ஒன்னும் சொல்லையம்மா. அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு. ஜிஜே பேசினதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலம்மா. அது உங்க பெருந்தன்மை. அவர் அப்படி பேசினான்னு தெரிஞ்சோன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? அது உங்க வீடு. ஜிஜே வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்க. செல்வி, நீயும் ஜிஜேவும் இப்பதான் சேர்ந்திருக்கீங்க. இப்பதான் காவேரி சந்தோஷமா இருக்கா, நல்லா படிக்கிறா. அவகிட்ட இருந்த முரட்டு குணம் எல்லாம் போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்காம எடுத்தெறிஞ்சு பேசுவா. இப்ப அதெல்லாம் மாறி போச்சுமா. இதெல்லாம் என்னால கெட்டு போணுமா? காவேரிக்காக தானே ஜிஜே வீட்டுக்கு கூட்டார் சொன்னேன். நான் சொன்னதுக்காக மட்டும் இல்ல, காவேரிக்காகவும் தானே கூட்டு வந்த. அவளுக்காக நான் விட்டு கொடுத்து போக கூடாதாமா? எனக்காகவோ காவேரிக்காகவோ நீங்க எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்தா அது என்னால ஏத்துக்க முடியுமா? எங்களுக்காக உங்க கௌரவம் போக கூடாது. ஏற்கனவே என் கௌரவம் போயிடுச்சுமா. புதுசா போறதுக்கு என்ன இருக்கு? நீ இருக்கிறதே உங்க அம்மா என்கிட்ட மறைச்சா. அப்பவே என் கௌரவம் போச்சு. கலை என்ன மதிக்காம ஓடி போய்
கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்ப என் கௌரவம் போயிடுச்சு. உதய் வைஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் போனான். அப்ப என் கௌரவம் போயிடுச்சு. உனக்காக ஆஜரான, அப்படி சொல்றதை விட உண்மைக்காக ஆஜரானன்னு சொல்லலாம். அதனால வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு உங்க அம்மா சொன்னா. அப்பவே கௌரவம் போயிடுச்சு. உங்க அம்மா சஸ்பெண்ட் ஆன அவளுக்காக ஆஜரான, அந்த கேஸ்ல தோத்துட்டேன். அப்பவே கௌரவம் போயிடுச்சு. அவளை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் கேஸ போட்டேன்னு சொன்னா. அப்பவே என் கௌரவம் போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கௌரவம் பார்க்க கூடாதுன்னு மறுபடியும் அவ கூட இருந்துடலாம்னு போனேன். நான் தேவையே இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டா. வாசலே வச்சு திருப்பி அனுப்பிச்சிட்டா. அப்பவே என் கௌரவம் போயிடுச்சு. எல்லாத்தையும் தாங்கிட்டனா? ஜிஜே பேசினதை தாங்கிக்க முடியாதம்மா? நீங்க தாங்கிக்கலாம், ஆனா அது என்னால தாங்கிக்க முடியாது. ஜிஜேவால அப்படி பேசாம இருக்க முடியாது செல்வி. பாம்புனா கடிக்கும், தேல்னா கொட்டும், அது பிறவி குணம். ஜிஜேவும் அப்படித்தானே நீதானே என்கிட்ட சொன்ன. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன், நீங்க ஏன் பொறுத்துக்கணும்? நீ பொறுத்துட்டதுனால தானம்மா நானும் பொறுத்துக்கிட்டேன். செல்வி, நீ இன்னும் ஜிஜே முழுமையா ஏத்துக்கல. அதே மாதிரி முழுமையா வெறுக்கவும் இல்ல. வெறுத்திருந்தா யார் சொன்னாலும் ஜிஜே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க மாட்டேன். உன் உள் மனசுல ஜிஜே திருந்த மாட்டானா? நல்லவனா மாற மாட்டானா? நம்மோட நல்ல விதமா வாழ மாட்டாங்கிற ஆசை இன்னும் உன்கிட்ட இருக்கு. அது இல்ல, நீங்க நீ இல்லைன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். இருக்கணும். உனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொண்ணுக்கு இருக்கணும். ஒரு பொண்ணு கணவன் இல்லாம வாழலாம், ஆனா களங்கத்தோட வாழணும், காயத்தோட வாழணும். வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு வேதனையோட தான் வாழணும். இந்த சமூகம் வாழ விடாது. உன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுமா. சந்தோஷமா வாழணும். உன் புருஷன் பொண்ணோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும். அப்படி நினைக்கிற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா நீ சொல்லு. அப்படி நான் ஒதுங்கி இருந்தா தான் நடக்கும்னா நான் ஒதுங்கியே இருந்துடுறேம்மா. சொல்லுமா, அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையா சொல்லு. சொல்லுமா. அரசிக்கு நீ மகன்னா எனக்கும் நீ மகதானம்மா. நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் எதை வேணாலும் இழப்பேன் செல்வி, எதை வேணாலும் இழப்பேன். நான் அந்த வீட்டுல இல்லைன்னா என்னம்மா, உன் மனசுல இருக்க என்னம்மா, அது போருமா இருக்கு. நீங்க அந்த வீட்டுல இல்லைன்னா நானும் அந்த வீட்டுல இல்ல. நான் வேற வீடு பார்த்துட்டு போறேன். ஏம்மா, ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த? நீங்க தானே சொன்னீங்க நான் என் புருஷன் பொண்ணோட சந்தோஷமா வாழணும்னு. பங்களால இருக்கிறத விட வேற எங்கேயாவது போயிருந்தா ஜிஜேக்கு ஒரு பொறுப்பு வரும், முன்னேறணுங்கிற அக்கறை வரும். பொறுப்பு வர்றது, அக்கறை வர்றது இடத்தை பொறுத்து இல்லம்மா, மனசை பொறுத்து. வேண்டாமா, நீ வேற வீட்டுக்கு போக வேண்டாம், என் வீட்டிலே இரு. என் வீடு உன் வீடுமா, உன் வீடு.
என் வீடு மாதிரிங்கிற நினைப்பு ஜிஜேக்கு வந்துருச்சு. அவர் என்னமோ குட்டிக்கரணெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். புடிச்சா புடிய விட மாட்டேன், முடிவெடுத்தா மாத்திக்க மாட்டேன். நீ வீட்டை விட்டு போறத நீ வேணா ஈஸியா எடுத்துக்கலாமா? ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஜிஜே என்ன வேணாலும் செய்யட்டும், அந்த வீட்டை வேணாலும் வச்சுக்கிட்டும். ஆனா நீ அந்த வீட்டுல இருமா. நான் அந்த வீட்டுல இல்லைன்னா என்ன, உங்க மனசுல இருக்கேன்ல, எனக்கு அது போதும். நான் வேற வீடு பார்த்துட்டு வந்து சாவி கொடுக்குறேன். இது பாருங்க, எனக்கு ஏதாவது உதவி வேணா நான் உங்களை வந்து கேட்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ். என்னப்பா? மனுஷனாவா? மனுஷன். என்னப்பா இன்னும் அம்மாவை காணும்? ஒருவேளை தாத்தா உங்க மேல கோவப்பட்டிருப்பாரோ? அவர் கோவப்பட்டா கோவப்பட்டு போட்டோம். என்னன்னா உங்க அம்மா என் மேல கோவப்படக்கூடாது. உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நான் செய்யறதெல்லாம் நல்லதுக்கு தானே நீ புரிஞ்சுக்கணும். எல்லாம் உனக்காக தானே. கார்த்திகேயன் சார் என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லல. நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்த? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கா? ஏன்? இது அவர் வீடு. அவரே இந்த வீட்டுல இல்லாதப்ப நாம எப்படி இருக்க முடியும்? அவர் இந்த வீட்டுல இல்லைன்னா நாம இருக்க கூடாதா? இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? எனக்கு என்ன உரிமை இருக்கு? சரி, உரிமை இல்ல. அவருக்கு வேற வீடு இருக்குல்ல, அங்க இருக்காங்கல்ல. அவரு இனிமே இந்த வீட்டுக்கு வரப்போறது இல்ல. அவர் இங்க வந்து இருக்காரோ இல்லையோ, நாம இனிமே இங்க இருக்க கூடாது. வீட்டை காலி பண்ணிட்டு போன அவர் சொன்னாரா? அவர் இருக்கத்தான் சொன்னாரு. அவர் இருக்க சொல்லும் போது நாம ஏன் போனோம்? தப்பா நினைப்பாரு. அவர் வார்த்தை மீறிட்டு போறோம் நினைப்பாரு. பெருமைப்படுவாருங்க. அடுத்தவங்க சொத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காதவங்களை நினைச்சு உங்களையும் என்னைய பார்த்து பெருமைப்படுவாரு. உனக்கு அவர் அடுத்தவரா இருந்திருந்தா உங்க அம்மாவுக்கு எதிராக கோர்ட்ல ஆஜராயிருப்பாரா? உன்னை காப்பாத்திருப்பாரா? அடுத்தவரா இருந்திருந்தா உங்க அம்மா விட்டுட்டு உங்ககிட்ட வந்து தங்கியிருப்பாரா? அடுத்தவரா இருந்திருந்தா அவங்க குடும்பத்துல பிரச்சனை உடனே நீ போய் தீர்த்து வச்சிருப்பியா? அடுத்தவரா இருந்திருந்தா அவரோட பிள்ளைங்களை நீ உன் தம்பி தங்கச்சியை நினைச்சிருப்பியா? அடுத்தவரா இருந்திருந்தா நீ அவர் பேச்சை கேட்டிருப்பியா? அவர் உன் பேச்சை கேட்டிருப்பாரா? அடுத்தவர் அவரை நீ அப்பாவா நினைச்சே இல்லையோ, அவர் உன்னை மகளாத்தான் நினைச்சிருக்காரு. அதனால்தான் உன் மேல பாசம் வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி இந்த வீட்டுல உனக்கு உரிமை இல்லைங்கிற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு முடிவு எடுத்ததுதான். உனக்கு உங்க அம்மா கூட சேரணுங்கிற ஆசையே இல்லையா?
அந்த ஆசை இருக்கிறதுனால தான் போயிடலாங்கிறேன். நீங்க அந்த வீட்ல இல்ல, அவ ஏன் இன்னும் அந்த வீட்ல இருக்கான்னு எங்க அம்மா கேட்டா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணிட்டு போறதுதான் கௌரவம். காலி பண்ணிட்டு எங்க போறது? வேற வீட்டுக்கு போவோம். ஏதாவது ஒரு உண்டு கொடுத்தது போய் இருக்க சொல்றியா? இல்ல. இந்த பாருங்க, நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். உங்களை ஒரு கௌரவமான வீட்டுல கொண்டு போய் தான் வைப்பேன். பிளாட்ஃபார்ம்ல விட்டுட மாட்டேன். என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி உங்களை விட எனக்கு அதிகமா அக்கறை இருக்கு. அவளை நல்லா வச்சுக்கணுங்கிற நினைப்பு உங்களை விட எனக்கு நிறைய இருக்கு. என் சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வீடா பார்க்க சொல்லியிருக்கேன். கிடைச்ச உடனே நம்ம போயிடலாம். போயிடலாம் என்ன, நாம கண்டிப்பா போறோம். செல்வி, எப்படி பாரு பாரு, உங்க அம்மா என்ன பேசுறான்னு பாரு. அம்மா சொல்றதும் நியாயமா தானே பாருக்கு. என்ன சொல்ற நீ? நியாயமா அது? அநியாயம், அநியாயம் அது. எப்படி எப்படி முடியும்? இவ வாங்குற சம்பளத்துக்கு இவ்வளவு பெரிய வீட்டு விட்டுட்டு ஒரு முடியாது முடியாது, அந்த மாதிரி முடியாது. நம்ம இப்ப அடுத்தவங்க வீட்டுல இருக்கணும். அம்மா சொன்ன மாதிரி வேற வீடு பார்த்துட்டு போயிடுவோம். எங்க இருந்தாலும் நம்ம 3 பேர் ஒன்னா இருந்தா அதுவே சந்தோஷம் தானேப்பா. உங்க அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இப்ப புதுசா சேர்ந்தவங்களும் அப்படிதான் என்ன அழிக்கிறதுன்னு குறியா இருக்காங்க. உங்க அம்மா வீட்டை காலி பண்றேன்னு சொன்னதும் உங்க தாத்தா என்ன சொல்லிருக்கணும்? வேண்டாம் சொல்லிருக்கணும்ல. சரின்னு அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அவரு. இந்த பார், 10 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 10 வருஷம் தாழ்ந்தவனும் இல்ல. தாழ்ந்தவன் தலை நிமிர மாட்டானா? நிமிந்து காட்டுறேன். எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நிமிந்து காட்டுறேன். நான் போய் படிக்கவாப்பா? செல்லோ, நீ போய் படி. எல்லாம் உனக்கு தானே. நீ படிச்சு நல்லா வரணும் தானே. நீ இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாத. நீ படி, போ போ போ. என்னங்க இந்த அரிசி இவனதாம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். பேப்பர்ல ஆட் கொடுக்கலாமாமா? எப்படி கொடுக்கறது? குழந்தைய திருடிட்டு போயிட்டா இவனை பாக்குறவங்க தகவல் கொடுக்க சொல்றியா? வேற எப்படிமா கொடுக்கறது? கலை, அதை நாங்க பாத்துக்கிறோம். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா நாம அவனை தேடுறோங்கிற விஷயம் கங்காவுக்கு தெரிஞ்சு போயிடும். பிரச்சனை ஆயிடுமா? நம்ம கைக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கங்கா கை கிடைச்சிடக்கூடாது. நாம அவனை தேடுறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாப்பா? நம்ம குழந்தை பத்திரமா இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒன்னும் ஆகாது. அவ கூட மங்கா இருக்கா. அவ அப்பெல்லாம் விட்டுற மாட்டா. ஆமா, உங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாது. ஒன்னும் செய்ய மாட்டா கலை. சொன்னா கேளு. அவ சும்மா நடிக்கிறா கண்ணா. இல்ல கலை, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். கலை சொன்னா கேளு. இரு. உதய் எங்க? மேல இருக்கமா. வர சொல்லு. உதய், அவனை ஏமா கூப்பிடுற? பிறந்த குழந்தைய தொலைச்சிட்டு தவிக்கிறோம். பிறக்க போற குழந்தைய பத்தி யாருமே கவலைப்படாம இருக்கோம். என்ன சொல்ற அரிசி? செல்வராணி பத்தி யாராவது யோசிச்சிங்களா? நீங்க உதய கூப்பிடுங்க. அம்மா கூப்பிடுறாங்க. உதய், அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதம்மா? தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். உதய், மா, நீ போய் செல்வராணி இங்க கூட்டிட்டு வா. மா
அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. அவளையம்மா இங்கே கூட்டு வரணும்? அவ தானே உன் பொண்டாட்டி. அந்த உறவு வேணாம்னு சொல்லி தானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சா? உறவு வேணான்னு நினைச்சிருந்தா அவ என்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க மாட்டா. இல்லம்மா, என்ன வேண்டான்னு சொன்னவ எனக்கு வேண்டாம். அவ வேணுமா வேண்டாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. அவளுக்கு பிறக்க போற குழந்தை வேணும். அது ஓராத்தண்டா, நம்ம குழந்தை. ஓம் பிடிவாதத்துல அதையும் இழந்துட்டா அதை தாங்கிக்கிற சக்தி இந்த அம்மாக்கு இல்லடா. மா, அங்க போனா அவளும் என்ன மதிக்க மாட்டா, அவங்க வீட்டுல இருக்கவங்களும் என்ன மதிக்க மாட்டாங்க. மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, நீ அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வா. செல்வராணி இந்த வீட்டுக்கு வரணும். அவளுக்கு இங்க தாண்டா குழந்தை பிறக்கணும். மா, சொன்னா கொஞ்சம் கேளுங்கம்மா. உதய், இங்க வா. ஓ உதய். பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா, வேண்டான்னு சொல்லுங்கப்பா. அவ ஒரு முடிவு எடுத்தா மாத்திக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அவ உள் மனசுல ஏதோ சொல்லி இருக்கு. அவ எடுத்த முடிவு நியாயமான முடிவு தானே. நீ போய் பேசு. வர முடியாதுன்னு சொன்னா ஃபோன் பண்ணு, நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். என்ன, கிளம்பு. ஓகே? சரிப்பா. மங்கா, நான் இந்த ஊர்க்காரங்களுக்கு பயந்தோ இல்லாட்டி இந்த வீட்டு ஓனருக்கு பயந்தோ நான் உனக்கு தாலி கட்டலை. உன்னை மனப்பூர்வமா விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதை பாரு மங்கா, நீ எனக்கு நல்ல மனைவியாக, அதே மாதிரி நான் உனக்கு நல்ல கணவனாக, எனக்கு நீ உனக்கு நான், 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என்ன விஷயம்? செல்வராணியை பார்க்கணும். எதுக்கு? இல்லை, பார்க்கணும். உங்களுக்கு பார்க்கணும்னா பார்க்கணும், வேண்டாம்னா விரட்டி விட்டுருவீங்க. பிடிக்கலன்னா வேற ஒரு பொண்ணை பாப்பீங்க. ஆனா எங்க வீட்டு பொண்ணு மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும். உங்களுக்குலாம் பொம்பளைங்களா என்ன விளையாட்டு பொம்மையா போயிடுச்சா? இப்பயே நீங்க சண்டைக்கு வர மாதிரி பேசுறீங்க. என்ன மறைச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் என் வைஃபை பார்க்கணும். எதா இருந்தாலும் அவ பேசிட்டுமே. எப்படி எப்படி? எதுவா இருந்தாலும் அவங்க வந்தாதான் நீங்க பேசுவீங்களா? அது எப்படிப்பா? நீங்க விரட்டி விட்டதும் நாங்க அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்,
துணிமணிக வாங்கி கொடுக்கணும், வேலைக்கு சாப்பாடு போடணும். அவளுக்கு போடுறது மட்டும் இல்லாம அவ வயித்துல வளர்றதுக்கும் சேர்த்து செய்யணும். நல்லது கெட்டதெல்லாம் நாங்க பாத்துக்கணும். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இதெல்லாம் நாங்க செய்யணும். ஆனா விரட்டி விட்டவங்க திரும்பி வந்து நிக்கும் போது கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் எங்களுக்கு உரிமை இல்லையா? என் ஒய்ஃபோட பேசணும். அந்த நினைப்பு இருந்தா விரட்டி விட்டுருப்பியா? விரட்டி விடல, நோட்டீஸ் விட்டது அவதானே. விடதானே செய்வா. நீ வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்தா எந்த பொண்ணுதான் ஒத்துப்பா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் திருந்திட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கே. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் திருந்துட்டேன்னு சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா? தப்புனாவே தெரிஞ்சு பண்றதுதான். இது எந்த வகையில நியாயம்? பாருங்க, என்ன சொல்ல வரீங்க இப்போ? விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க. ஆமா, நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பிரபாவை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் ஊர்ல இல்ல, அதனாலதான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அவர் மட்டும் இங்க இருந்திருந்தாரு இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டாரு. அடிச்சு வெளியில தரது இருப்பாரு. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளை நீ வீட்டை விட்டு துரத்து விட்டியே, அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்தாளான்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து பாத்திருக்கியா? உனக்கு தான் கோவம், சரி வந்து பாக்கல. உன் வீட்டுல இருக்கவங்க கூடவா இத பத்தி யோசிக்கவே இல்ல? எல்லாரும் ஒட்டு மொத்தமா மறந்து போயிட்டீங்க. இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி வந்து பாக்க வந்துட்ட. அவளை பார்த்து இப்ப நீ என்ன பண்ண போற? பாருங்க, என்ன பத்தி எதுவும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க. அது எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? இந்த குடும்பம்னா 4 பெரியவங்க இருக்கதான் செய்வாங்க, நான் பேசதான் செய்வேன். இப்ப நான் செல்வராணி பார்க்க முடியுமா முடியாதா? முடியாது, வெளியே போ. வீடு தேடி வந்தவங்கள நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. உதய், Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.